கொடுக்க இருக்கிறாங்க. ஐயா அவர்களை நாம் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்வோடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஒரே நிமிடம்மா. ஐயா வாழ்க வளமுடன். லைவ் கொடுக்க முடியுமாங்க ஐயா? லைவ் கூட கொடுத்துடலாமா? 300க்கு மேலே போயிடுவாங்கிறீங்களா? 219 இருக்கிறாங்க. ஆமாங்க, இடையில வந்தாலும் ஒரே நிமிஷம். லைவ் நான் ஹோஸ்ட் சேஞ்ச் பண்ணி இப்போ கொடுக்கணும். ஒரே நிமிஷம். சரிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை.
எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. கந்தகுரு கவசம் மிக அற்புதமான ஒரு கவி தன்மை கொண்ட மிக ஆழமான கருத்துக்கள் செய்த ஒரு ஞான பாடல் என்று சொல்லலாம். அதை கேட்டவங்க எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கும். கந்தகுரு கவசம் நம்ம ஆல்ரெடி ஒரு தடவை பேசியிருக்கிறோம் இல்லையா? அதை பற்றிய ஒரு தெளிவு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இந்த சிந்தனையை எடுப்போம். குறிப்பாக இந்த இப்போ எல்லாம் இந்த வேலை பற்றிய ஒரு விஷயம் சிறப்பாக நடந்துட்டுருக்குல்ல எல்லா பக்கமும். அதற்கும் இது ஒரு உறுதுணையான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, குட். சரி, அப்போ கந்த குரு கவசம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க காந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. சென்ற வகுப்பை பார்த்தவங்க எல்லாருக்கும் முழுமையான விளக்கம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த முறை நாம் அதை சிம்பிளாக ஒரு 5 நிமிடத்தில் சொல்லிட்டு நாம் இந்த கவிக்குள்ளே செல்லலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த கவியில் எல்லா விஷயத்தையுமே அவர் மொத்தமாக ஞானத்தை ஒரே பாடலில் எப்படி வள்ளலார் திருவருட்பாலை கொட்டினாரோ அந்த மாதிரி இதில் மேக்சிமம் விஷயத்தை இவர் சொல்லியிருக்காங்க. சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் தான் இதை இயற்றியவர். ரொம்ப ஆழமான பல்வேறு சிந்தனைகளை இது உள்ள அடக்கி இருக்குது. வியப்பாக இருந்தது. இது நீங்கள் கேட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். பஞ்சபூத தவம், நவகிரக தவம், மகரிஷியுடைய ரிலாக்ஸேஷன், உடற்பயிற்சிக்கான விஷயங்கள், இன்னும் தத்துவத்திலே பல்வேறு விதமான தத்துவ விளக்கங்கள், நான் யார் தத்துவம், ஆணவம் கண்மம் மாயிலிருந்து விடுபடக்கூடிய தத்துவங்கள், அருள் காப்பு, சரிங்களா, சங்கல்பம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இதற்குள்ள போகிற போக்கில் அவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம சிந்திப்போம். ஃபஸ்ட்டு கந்தகுரு கவசம் அப்படின்னா முருகரை நீங்கள் நாம் ஒரு உருவமாக பார்த்து பழகிட்டோம். இப்போ அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு சின்ன சிக்கல். கந்தன் என்பது, காந்தம் என்பது உருவம் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் முதல் புரியணும். ஓகே, அது ஒரு உருவம் அல்ல. நான் அன்னைக்கு விளக்கம் சொன்னது போல சிவம் அப்படிங்கிறது எல்லையற்ற பெருவெளி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுத்த வெளி.
எல்லாம் வல்ல மெய்ப்பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற பரம்பொருள், அது சுத்தவெளி. அந்த சுத்தவெளியிலிருந்து தோன்றியது காந்த துகள் இல்லையா? அந்த காந்த துகள் தான் சக்தி என்று சொல்கிறோம். அந்த காந்த துகளைத்தான் காந்தம் என்றும் சொல்கிறோம். அந்த காந்த துகள் சுத்தவெளியோடு உரசிய போது உருவானது தான் அந்த காந்த அலைகள். சரிங்களா? அதாவது சிவன்லேருந்து உருவானது சக்தி, சிவமும் சக்தியும் இணைந்த போது உருவானது தான் காந்தம். மகரிஷி அழகா சொல்லியிருப்பாங்க பிரம்மஞான கவியில, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் என்று சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த சிவமும் சக்தியும் இணைந்த போது உருவானது தான் காந்தம். இந்த காந்தம் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிறது. நமக்கு நல்லா தெரியும், நம்ம உடலுக்குள்ளே ஜீவகாந்தமாக நாம் படிச்சிருக்கிறோம் காயகல்பத்தில். இந்த பிரபஞ்சம் முழுக்க வான்காந்தமாக அந்த காந்த ஆற்றல் நிரம்பி இருக்கிறது. அதனால் மகரிஷி ஒரு இடத்துல காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோங்கிற விளக்கம் சொன்னாங்கன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். அப்போ அந்த காந்தத்தினுடைய தன்மையை தெரிந்து கொண்டால்தான் சிவனுடைய தன்மையை தெரிந்து கொள்ள முடியும். நம்ம நோக்கம் சிவன் தன்மையை உணர்வது, இறைத்தன்மையை உணர்வது. சிவம் தான் எல்லாமா இருக்கிறாரு. சரிங்களா? அப்போது அந்த சிவம் என்பது எல்லையற்ற பெருவெளி, சக்தி என்பது அதிலிருந்து உருவான துகள். இந்த இரண்டும் இணையும் போது, சக்தி துகள் சிவத்திலே உரசும் போது ஏற்படக்கூடிய அலைகள் காந்த அலைகள். அந்த காந்த அலை அதில் தான் இந்த பிரபஞ்ச இயக்கம், உயிர் இயக்கம் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த காந்த அலையைத்தான் நம்ம காந்தன் என்று சொன்னது மருவி கந்தன் என்று ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது காந்த புராணம், கந்த புராணம் என்று ஆயிடுச்சு இல்லையா? அப்போது இதற்கு முந்தைய நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் பஞ்சபூதங்கள், விநாயகர் தத்துவம். அப்போது இறைநிலை, சக்தி, இந்த இரண்டு இணைந்த போது உருவான காந்தம். அந்த காந்தம் கூடும்போது உருவானது பஞ்சபூதங்கள். விண் முதல் மண் வரை இருக்கின்ற பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள்லேருந்து தோன்றியது ஓரறிவு உயிர்கள். அதிலிருந்து தோன்றியது இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு. இப்போ பஞ்சபூதங்களுக்கு மூலமே காந்தம்தான். அது நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? விநாயகர் தத்துவம் முதன்மையாக இருந்தாலும் அது எதனால் விநாயகர் தத்துவம் முதன்மையாக வந்தது அப்படின்னா, சிவமும் சக்தியும் இணைந்த போது பஞ்சபூதங்கள் உருவாச்சு. பஞ்சபூதங்கள் சேர்க்கையில் ஓரறிவு, ரெண்டறிவு, மூணறிவு, நாலறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு வந்துச்சு. பஞ்சபூதங்கள் 6 அறிவு. பஞ்சபூதங்கள் தான் முதன்மையானது, அதில் மாற்று கருத்து இல்லை. பட் பஞ்சபூதத்திற்கு மூலம் எதுனா காந்தம் தான். அப்போ சிவன் சக்தி இணைந்து காந்தமானது. காந்தம் தான் பஞ்சபூதங்களாகி அதுதான் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை எல்லாமே ஆயிருக்குது. ஆனதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வரும்போது அதுவே 6 உணரக்கூடிய தன்மையாக வந்திருக்கு. அதுதான் ஓரறிவில் தொடு உணர்வு, ஈரறிவில் சுவை உணர்வு, மூவறிவில் வாசனை உணர்வு, 4 அறிவில் பார்க்கிற உணர்வு, 5 அறிவில் கேட்கிற உணர்வு, 6வது அறிவில் சிந்திக்கிற உணர்வு. ஒரே காந்தம் 6 புலன்களிலே 6 விதமாக செயல்படுகிறது. இது சென்ற வகுப்பில் சொன்னேன். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றில் அதைத்தான் கேட்குறாரு அருணகிரிநாதர். இப்போ எல்லா இடத்துலையும் ஒரே முகம்தான் இருக்குது. 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் என்று அதில் சொல்கிறார். இப்போ ஒரே காந்தம் 6 வகையாக செயல்படுகிறது என்பது தான் அதனுடைய தத்துவம். அதனால தான் 6 முக கடவுள். சரிங்களா? ஆக்சுவலாக 6 முகம் கிடையாது. சரியா? அது முன்னாடி ஒன்று, 2 இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 அப்படி. அது நம்ம புரிதலுக்காக சொல்லப்பட்டது. விநாயகருக்கு 5 கரம் என்பது 4 கைகள் கூட ஒரு தும்பிக்கை 5 அப்படி கணக்கல்ல. அது புரிதலுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டது. விஷ்ணுவின் கையிலே சங்கு சக்கரம் சுழல்கிறது. சரிதானுங்களா? அது விண் சுழல்கிறது என்பதற்கான அடையாளம். சங்கு ஊதப்படுகிறது, சப்த அலைகள் இறை சக்தியிலிருந்து வெளிப்படுகிறது என்பதற்கான அடையாளம். இதெல்லாம் அடையாளத்துக்காக கொடுக்கப்பட்ட விஷயங்கள். சரிங்களா? அப்போது முருகருக்கு 2 தாரம் என்று சொல்லியிருப்பாங்க, வள்ளி தெய்வானை என்று.
அப்போது இந்த காந்தத்திற்கு 2 தன்மை, ஒன்று ஈர்க்கும் தன்மை, இன்னொன்று விளக்கும் தன்மை. சரிங்களா? அப்போ இந்த இரண்டையும் மையப்படுத்தி தான் இரு தாரம் என்ற தத்துவத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. சரி, இதுக்குள்ள நிறைய நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, கந்த குரு கவசம் என்றால் அது காந்த குரு கவசம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காந்தம் என்பது விண்ணுக்கும் மூலமாக இருக்கிற கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய துகள்கள், காந்த அலை. சரிங்களா? அந்த அலை தான் விண்ணாகி, அந்த அலை தான் பஞ்சபூதமாகி, அந்த அலை தான் ஓரறிவிலிருந்து ஆறறிவாகி, அனைத்துமா இருக்கிறது அந்த அலை தான். அந்த அலையை தவிர வேற ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அப்போ அந்த முருகனாக இருக்கிற நாம் வழிபடக்கூடிய அந்த காந்த சக்தி, அந்த காந்த சக்தி தான் மனிதனிடம் மனமாக இயங்குகிறது. மனமெனும் புதினமது ஜீவகாந்த அலைதான். இப்போ நம்மளோட மனசு வேற, காந்தம் வேற அல்ல. சரிங்களா? நம்ம மனம்தான் காந்தம், காந்தம் தான் மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஜீவகாந்த ஆற்றலே மூளையின் வழியாக செயல்படும் போது மனமாக இயங்குகிறதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் காயகல்பத்தில். அந்த காந்தம் கண்ணில் வந்தால் பார்க்குது, காதில் வந்தால் கேட்குது, மூக்கில் வந்தால் ஸ்மெல் பண்ணுது, நாக்கில் வந்தால் டேஸ்ட் பண்ணுது, தோலில் வந்தால் உணருது, மூளையில் வந்தால் சிந்திக்குது. ஒரே காந்தம் 6 வேலை செய்யுது. அதான் 6 முக கடவுள். சரிங்களா? ஓகே, அந்த காந்தத்தை நாம் குருவாக பெற்று எடுக்கக்கூடிய ஒரு கவசம். கவசம் என்றாலே காப்பு என்று பொருள் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், கவசம் என்றாலே காப்பு. இப்போ எதை நம்ம காப்பாக பெறுகிறோம்? மகரிஷி அவர்கள் சொல்வது போல, இறை அருளை விட வேறு ஒன்று காப்புக்கு நமக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? இறை அருள் தான் நமக்கு காப்புல மிகப்பெரியது. அப்போ அந்த இறை அருளே என்னவாக இருக்கிறது? காந்தமாக இருக்கிறது. அதனால தான் மகரிஷி அவங்க அருட்பேராற்றல் என்று அதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. எது அருட்பேராற்றல்? இறை சக்தி. அது அந்த காந்த சக்தி தான். பிரபஞ்சம் முழுக்க பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டு இருக்கிற காந்தம் தான் நமக்கு உள்ளேயும் நிரம்பி நம்மை இயக்கி கொண்டு இருக்குது. இறைவனே காந்தமாகி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அந்த காந்தத்தில் வேல் தத்துவம் இருக்கும். முருகன்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க? வேல் கொடுத்துருப்பாங்க. வேல் தத்துவம் பழைய படத்தில் ஒன்று எக்ஸலண்ட்டாக விளக்கியிருப்பாங்க. வேல் ஏன் இப்படி அகன்று இது கூர்மையாகி இது நீளமாக இருக்குது, அதுக்கு என்ன ஒரு விளக்கம் அப்படின்னா, நம்முடைய அறிவு. வேல் எதை உணர்த்துது அப்படின்னா நம்முடைய அறிவை உணர்த்துகிறது. 6வது அறிவுடைய சிறப்பு என்ன? அறிவு, சிந்திக்கிற அறிவு. அந்த அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், அறிவு விரிந்து கூர்மையாக ஆழ்ந்து இருக்க வேண்டும்னு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யாரோ ஹீரோ, அவர் பேரெல்லாம் எனக்கு தெரியல. சிவாஜி பீரியடு அந்த டைமில் இருந்த ஹீரோ. நல்ல விளக்கம் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ படமே எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க, தத்துவமாக. சரியா? அப்போது அந்த வேல் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா அறிவை குறிக்கிறது. வேலுண்டு வினை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவிருந்தால் செயலில் தவறு வராதுன்னு அர்த்தம். வேல் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் எதை குறிக்கிறது? அறிவை குறிக்கிறது. இந்த வேலை கொண்டு தான் கெட்டதை நீங்கள் அழிக்க முடியும். அறிவை கொண்டு தான் அறியாமையை அழிக்க முடியும். அதான் அதனுடைய தத்துவம். சரிங்களா? இன்னைக்கு வேல் திருவிழா, வேலை வைத்து இவ்வளோ பண்ணுறோமே, வேலினுடைய அடிப்படை தத்துவம் நம்ம தெரியணும். வேல் என்பது அறிவை குறிக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? அதே போல் வள்ளி தெய்வானை என்று அவர்கள் வைத்தது பாருங்கள். ஒன்று ஹையர் லெவல் கேஸ்டில் மேரேஜ் ஆகிருக்கும், இன்னொன்று லோயர் லெவல் கேஸ்டில் மேரேஜ் ஆகிருக்கும். சரியா? மேல் ஜாதி கீழ் ஜாதி. முருகர் எந்த ஜாதி? மேல் ஜாதியிலும் கல்யாணம் பண்ணியிருப்பார், கீழ் ஜாதியிலும் கல்யாணம் பண்ணியிருப்பார். அப்போ ஜாதி என்பது இல்லை என்பதை உடைப்பதற்காகத்தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க. சரியா? ஜாதி இரண்டொழிய வேறில்லை. அது என்ன 2? சரிங்களா? கொடுக்கிற ஜாதி, கொடுக்காத ஜாதி. ஆண் பெண் கூட அவர் பிரிக்கலை. சரியாங்களா? நீதி, உயர் கல்வி, அன்பு இதை நிறைந்தவர்கள் மேலோர் என்று சொல்லுவார் பாரதி. சரி, அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போது இந்த காந்த தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப
ஆழமான தத்துவம். சரி, அதை அவர் தொடங்குறாரு. நம்ம இதெல்லாம் முதல்லயே பார்த்துட்டோம். கலியுக தெய்வமே யாரை வணங்குறாங்க? பாடுறது கந்தகுரு கவசம், ஆனால் தொடக்கம் யாருக்கு தான்? விநாயகருக்கு தான். சரிதானுங்களா? கந்தனுக்கு மூத்தோனே, மூஷிக வாகனனே, மூலப்பொருளோனே. இந்த பஞ்சபூத சக்திகள் தான் இந்த காந்தத்துக்கும் அடிப்படை. இந்த பக்கம் ரெண்டாவது நிலையில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் இருந்து தான் ஓரறிவுலேருந்து ஆறறிவு வந்து அதிலிருந்து காந்தம் டெவலப் ஆகுது. அப்போ இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதத்தை தான் மூலமாக வச்சுருக்கிறோம். அதுதான் மூலப்பொருள். அப்போ இந்த ஸ்கந்தகுரு கவசத்தை எதுக்கு பாடுறாரு அவர்? களி தோஷம் நீங்கிடவே. இது என்ன யுகம்? களி யுகம். இதில் ஊறுப்பட்ட மாயையில் இந்த மனித குலம் மாட்டியிருக்கு. அப்போ இந்த மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக இந்த ஸ்கந்தகுரு கவசத்தை அந்த பஞ்சபூதங்களுடைய திருவடியில் பாடுகிறேன், காத்தருள்வாய் என்று சொல்கிறார். சரிங்களா? ஓகே, நான் அதில் ரொம்ப செய்யலை வந்து படித்து உங்களுக்கு சொல்ல முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ அந்த முருகனை குருவாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கவியில் நீங்கள் ஆழமாக பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா குரு குகா சரணம், குருபரா சரணம், சரணம் அடைந்துட்டேன் கந்தா சரணம். இந்த சரணம் அப்படிங்கிற வார்த்தை வந்து டோட்டல் சரண்டர் ஆகிறதுக்கான ஒரு வார்த்தை. சும்மா சரணமையப்பா சரணமையப்பா அப்படின்னு என்னென்னா சும்மா சொல்கிறது இல்லை. நம்மளது இந்த வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லுவோம், சும்மா சொல்கிறது இல்லை. சரணம்னா என்னென்னா டோட்டல் சரண்டர், நான் அல்ல நீயே அப்படின்னு அர்த்தம். இந்த சரணம் அப்படிங்கிற வார்த்தை இருந்தாலே நம்ம ஈகோ மொத்தமாக உடஞ்சிடும். மொத்தமாக உடையிற இடம் வாயில் சொல்கிறதில்ல, மனதளவில் டோட்டல் சரண்டர் ஆகும். என்னுடைய செயல் ஏதுமல்ல. மெய்யுணர்வு மையத்தில் கூட காலையில் எழுந்த உடனேயும் என்னை ஒரு கருவியாக இறைவனிடம் சமர்ப்பிக்கிறேன். வேலை முடிஞ்சுது, அவன் பார்த்துக்கிட்டோம். என்னுள் இறைவன் இருக்கிறார். 1 hour கொன்ஸ் அங்கே சொல்லணும், என்னுள் இறைவன் இருக்கிறார். இப்போ யார் இயக்கிட்டு இருக்கா? என்ன? இறைவன் தான் இயக்கிறான். சரிங்களா? அதனால தான் கோவில் பக்தி மார்க்கங்களை இறைவன் தான் எல்லாவற்றையும் படைத்து காத்தான்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஏன்? உன்னோடது ஒன்றும் இல்லைப்பா, அவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். அப்போ இது தெரியும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈகோ என்ன ஆயிரும்? இறங்கிரும். ஓ, நம்ம கையில் ஒன்றும் இல்லைப்பா. சரி, நம்மளாம் சும்மா இந்த இறையாற்றல் தான் நம்ம இயக்குது. அப்போ என்ன வருது? டோட்டல் சரண்டர். சரிங்களா? அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? டோட்டலாக நான் சரண்டர் ஆகிட்டேன். சரண்டர் அப்படிங்கிறது மறுபடியும் சொல்கிறேன், ஞானத்தினுடைய உச்சம். ஞானிகள் தான் முழு சரண்டர் ஆக முடியும். இப்போ நீங்கள் அந்த கதை கூட கேள்விப்பட்டிருக்கலாம். இதில் மகாபாரதம் தானே, துயில் உருவு இல்லையா? பாஞ்சாலிய சேலை உருவாங்க இல்லையா? அந்த சீன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். துச்சாதனன் தானே துயில உரிகிறான். உரியும் போது இவங்க கத்துறாங்க, கதறாங்க, கிருஷ்ணனை கூப்பிடுறாங்க, ஆனால் வரல. சரிங்களா? அப்போது ஒரு குறிப்பிட்ட க்ஷணம் சேலை சுற்றி இருக்கிறாங்க. ஒரு 20 அடி இருக்குமா, 10 அடி இருக்குமா, சுற்றி இருக்கிறாங்க. அவன் உரியிறான். அவங்க முடிஞ்ச வரைக்கும் போராடுறாங்க, பயங்கரமாக போராடுறாங்க, தன்னோட சக்தி முழுசாக பயன்படுத்தி போராடுறாங்க. இருந்தாலும் அதை காப்பாற்ற முடியல, பிடிக்க முடியல. அது உருவிட்டு போயிட்டுருக்குது. இவங்க சுற்றிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரே ஒரு சுற்று தான் இருக்குது, ஒரே ஒரு சுற்று தான் இருக்குது. அது போச்சுன்னா மானம் போயிடும். சரிங்களா? அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இனி இது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டு கிருஷ்ணா அப்படின்னு கத்துவாங்க அந்த அம்மா. அந்த காட்சி அப்படியே இருக்கும். கையை விட்டுட்டு என்னால் இல்லை, அதான் ஈகோ உடையிற இடம். என்னால் இல்லை, என்னால் என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு கையை விட்டுட்டு கத்துவாங்க. அந்த சீலை நிற்காமல் போயிட்டே இருக்கு. அப்போ கேட்பாங்க, ஏன் கிருஷ்ணா நான் அத்தனை தூரம் கத்துனனே, ஏன் கடைசியாக வந்த அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கிருஷ்ணன் சொல்லுவார், நீ ஏன் உன்னை காப்பாற்றிக்க முடியும்னு போராடிட்டு இருந்தேல, புரியுதா இல்லைங்களா? நீ ஏன் உன்னை காப்பாற்றி முடியும்னு போராடுற வரைக்கும் நாங்கள் வர முடியாது. என் செயல் அல்ல என் செயல் என்று தான் நீ என்னைக்கு விடுறையோ அன்னைக்கு அவன் வந்துடுவான். அதுதான் முக்கியம். டோட்டல் சரண்டர்.
என் செயலாதது ஏதுமில்லை, எல்லாம் நின் செயல். அப்போ இறை செயல் அப்படின்னு நீங்கள் புரிகிற தன்னை இடம் தான் சரண்டர் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு? குரு குகா சரணம், குரு வரா சரணம், சரணம் அடைந்துட்டேன் ஸ்கந்தா சரணம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, தன்னைத்தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே. இந்த வார்த்தையே போதும், வேற ஒண்ணுமே தேவையில்லை. தன்னை என்னை தான் அறிந்து நான் அறிந்து நான் தன்மயமாகிடவே என்மயமாகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே. சரிங்களா? ஸ்கந்தகிரியில் இருக்கிற அந்த இடத்த நிறைய இடத்துல சொல்லுவார், நிறைய ஊர்கள் பேர். ஸ்கந்தகிரிங்கிறது தான் அவர் மிக முக்கியமாக குறிப்பிடுற இடம். நாமக்கல் பக்கத்தால் இருக்குது. நாங்கள் போகலான்னு திட்டமிட்டு இருக்கிறோம். 14ஆம் தேதி நாங்கள் வர்றோம். நீங்களும் வாய்ப்பு இருந்தால் அன்பர்கள் பக்கத்தால் இருக்கிறவங்க வாங்க. மார்ச் 14ஆம் தேதி ஸ்கந்தகிரிக்கு வர்றோம். சரிங்களா? நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் வாங்க, எல்லோரும் மீட் பண்ணலாம். கொஞ்சம் பக்கத்தால் இருக்கிறவங்க ரொம்ப, ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ்ன்னு நான் கேள்விப்பட்டேன். சரி, இந்த மாதிரி சில முக்கியமான இடங்கள் இருக்குது. அந்த இடங்களுக்குன்னு சில வைப்ரேஷன் இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் அந்த இடத்த செலக்ட் பண்ணி நமக்கு வந்து கோவில்கள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அங்கே போகும்போதே நம்ம உடலுக்குள்ள ஒரு பெரும் மாற்றம் நிகழும், மனதில் பெரும் மாற்றம் நிகழும். அதே போல் தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் என்று தத்தகிரியில் இருக்கிற அந்த முருகனை கூப்பிடுறார், குருவாக கூப்பிடுகிறார். அப்போ இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? தன்னைத்தான் அறிந்து நான் தன்மயம் ஆதல் அப்படின்னா என்ன? நாம் அதைத்தான் இந்த ஆன்மீகத்திலே வேதாத்திரி மகரிஷி அவங்க நமக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க? நான் யார் என்பதை தெளிவு பெற்று தியானத்திலே உணர்வு பெறுவதற்கு தற்சோதனை பயிற்சிகளை கொடுக்குறாங்க. இப்போ நம்மளோட நோக்கம் என்ன? தன்னை அறிதல். அதை தான் முதல் பேராலேயே போட்டார். என்னை நான் அறிந்து, தன்னை தான் அறிந்து நான் தன்மயமாகிடவே. சரிங்களா? அப்போ அதான் முக்தி நிலை, ஞான நிலை, மோட்ச நிலை. அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேண்டும். நான் யாருன்னு தெரியணும், நான் எங்கிருந்து வந்தேன்னு தெரியணும், எங்கே போகணும்னு தெரியணும், அங்கே போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். அப்போ தன்னை தானறிதல்னா என்னன்னு தெரியணும். அதை நான் அறிகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் சரியாக செய்யணும். அதற்கான ஞானத்தை கொடு. அதனால தான் அவையார் ஞானமும் கல்வியும் நயத்தல்னு சொன்னாங்க. அறிவு அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. இப்போ நான் சொல்கிற இந்த தத்துவமே எத்தனை பேருக்கு புரியுன்னு நினைக்கிறீங்க? வேதாத்திரி மகரிஷி போன்ற ஆகச்சிறந்த ஞானிகள்கிட்ட தெளிவு பெற்றவங்களுக்கு தான் அது புரியும். இல்லாட்டி அது ஒன்றும் பெரிதாக புரிதலுக்கு வராது. சரிங்களா? ஒரே நிமிடம். ஓகே, சரி. அடுத்தது என்ன சொல்றாரு? அவதூத சத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீர். சரிங்களா? அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனை. இறைவன் எப்படி நம்மளை வந்து ஆட்கொள்வாரு? அன்பு உருவாய் வந்து என்னை ஆட்கொண்ட குருபரனே. இறைவன் வேற, அன்பு வேற அல்லன்னு நமக்கு தெரியும். மகரிஷி சொல்வார், அன்பும் கருணையுமாய் அகண்ட நிலையில் உள்ளாய், என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. சரிங்களா? அப்ப அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே. இந்த இறை ஆற்றல், காந்த ஆற்றல் எப்படி செயல்படுது? அன்பும் கருணையுமாக அது செயல்படுகிற. அன்பை பற்றி நான் பின்னாடி நிறைய பேசுறேன். பின்னாடி நிறைய அன்பை பற்றி பேசியிருப்பார் இதுல. சரிங்களா? அன்பே உருவாக இருப்பது தான் காந்தம். உங்க உடலுக்குள்ள நீங்க சாப்பிட்றீங்க, மகிழ்ச்சி அடிக்கடி கேட்பாங்க, 7 தாதுவா மாத்துறது எது? காந்தம். இந்த மூச்சு காத்து நீங்க இழுத்து விடல, யார் இழுத்து விட்டுட்டு இருக்கிறா? அந்த காந்த ஆற்றல் தான் இழுத்து விட்டுட்டு இருக்கு. எவ்வளவு அன்பும் கருணையுமானது. உங்க இருதயத்தை எது இயக்கிட்டு இருக்கு? அந்த காந்தம் தான் இயக்கிட்டு இருக்கு. இப்போ நான் பேசுறேனே, இந்த பேச்சை எது கொடுத்துட்டு இருக்கு? காந்தம் தான் கொடுத்துட்டு இருக்கு. நீங்க கேட்குறீங்களே, இந்த கேட்பது எது நடத்திட்டு இருக்கு? காந்தம் தான் நடத்திட்டு இருக்கு. இத்தனை இயக்கத்தை எது நடத்துது? காந்தம் தான் நடத்துது. இந்த பூமியை சுத்த வைக்கிறது எது? காந்தம் தான். சரிங்களா?
அப்போ இறையாற்றல் எங்கும் நீக்கமர நிறைந்த அன்பினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அப்போ அன்பு உருவாக வந்து என்னை ஆட்கொண்ட குருபரனே என்ன கேட்கிறார் பாருங்க. அறம் பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய். அறம் மகிழ்ச்சி தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு மனித வாழ்க்கையில 4 நிலைகள்: அறம், பொருள், இன்பம், வீடு. திருக்குறளை பார்த்தீங்கன்னா அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால், வீடு இருக்காது திருக்குறளில். சிலர் கூட அதுக்கெல்லாம் பட்டிமன்றம் வைப்பாங்க. திருக்குறளில் வீடுன்னு ஒன்று இருந்திருக்கு, அது இல்லைன்னு. இல்லை, வள்ளுவர் தெளிவாக சொல்லிட்டார், வீடு இல்லை. ஏன்? எவனொருவன் அறவெளியில் நின்று பொருளீட்டி மகிழ்ச்சியாக வாழ்கிறானோ அவனுக்கு வீடு பேர் தானாக வந்துடும். அதான் திருக்குறளோட மொத்த தத்துவம். அப்போ நம்ம வீடு என்பது நாம் இருக்கிற வீடு அல்ல. வீடு பேர் முக்தி, மோட்சம், முழுமை பேர், ஞானம். அதைத்தான் வீடு என்று சொல்கிறாங்க. நம்மளோட ஒரிஜினல் வீடு எது? சுத்தவெளி. சரி, வித்தை கட்டினவன் வீட்டை கட்டுவான்னா சிமெண்ட் கலவை வச்சு வீடு கட்டுறதல்ல, இறைவனை உணர்வது என்று அர்த்தம். சரிங்களா? வீடு பேரு என்றால் இறை உணர்வு என்று பொருள். அப்போ அவர் என்ன கேட்குறாரு? எனக்கு வீடு பேர் வேணும். இப்போ வீடு பேர் நீ அடையணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? வாழ்க்கையில் இன்பம் இருக்கணும். யார் இன்பமாக மகிழ்ச்சியாக அமைதியாக நிறைவாக வாழ்கிறாங்களோ அவனுக்கு தான் வீடு பேர் கிடைக்கும். சரி, யார் இன்பமாக மகிழ்ச்சியாக அமைதியாக நிறைவாக வாழ முடியும்? பொருளை சரியான வழியில் வைத்திருப்பவங்க. சரிங்களா? அந்த பொருள் எப்படி ஈட்டியதாக இருக்க வேண்டும்? அறநெறியிலே நின்று ஈட்டியதாக இருக்கு. இப்போ ஒரு மனிதனுக்கு 4 தன்மை. ஒன்று, அறநெறி அவன் கடைபிடிக்க வேண்டும். இறை உணர்வை பெறுவதற்கு அறநெறி, அதான் ஃபஸ்ட்டு. ஒழுக்கம், கடமை, ஈகை என்று நமக்கு தெளிவாக மகரிஷி விளக்கம் கொடுத்துருக்காங்க. அறநெறி அப்படின்னா என்ன? ஒழுக்கம், தனக்கும் பிறருக்கும் துன்பம் இல்லாமல் வாழணும். கடமை, தனக்கான 5 வகை கடமையை சரியாக செய்யணும். ஈகை, தன்னிட்டு இருக்கிற தன்னால் முடிந்த தன்னிட்டு இருக்கிற செல்வத்தை பிறருக்கு ஈகையாக பிரதிபலன் எதிர்பார்க்காம கொடுக்கணும். இந்த அற வாழ்க்கை ஒருவன் வாழ்ந்து அதன் மூலமாக பொருளீட்ட வேண்டும். சரிங்களா? இந்த பொருள் எப்படி வரணும்? தீதின்றி வந்த பொருள் என்று சொல்வார். யாருக்கும் துன்பம் கொடுக்காம அந்த பொருள் உனக்கு வந்திருக்கணும். அப்படி ஏதாவது துன்பம் கொடுத்து அந்த பொருள் வந்துச்சுன்னா நீ அதில் இன்பத்தை அனுபவிக்க மாட்ட, பெரும் துன்பத்தை தான் அனுபவிக்கும். அப்போ அந்த அறத்தின் வழி நான் வாழ வேண்டும், அறநெறி வாழ வேண்டும், பொருளோடு வாழ வேண்டும், இன்பத்தோடு வாழ வேண்டும், வீடு பேர். இந்த 4 தான் ஒரு மனிதனுக்கான முழுமைக்கான தேவை. அப்போ என்ன கேட்குறாரு கந்தங்கிட்ட? அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே, அன்பு நிறைந்த தன்மையில் என்னோட இணைஞ்சிருக்கிறியப்பா, எவ்வளோ பெரிய விஷயம் இது. எனக்கு அறம், பொருள், வீடு, இன்பம் 4மே தந்தருள்வாய். தந்திடுவாய் வரமதனே ஸ்கந்தகுருநாதா, சண்முகா சரணம் ஸ்கந்தகுரு. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாரு? காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்தகுருநாதா, போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவனகுருநாதா. இந்த இறை ஆற்றல் நம்மளை என்ன பண்ணணும்? காக்கணும். இப்போ அருள் காப்புக்கு வந்துட்டார். சரிங்களா? இதுக்கு பின்னாடி வருவார். 8 திக்கிலும் என்னை காப்பாய். சரியானுங்களா? கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு, அப்புறம் கீழே மேலையும். சரிங்களா? 10 திக்கிலும் என்னை காத்திடுவாய்ன்னு வரும் பாருங்க, பின்னாடி வரும். இந்த பாட்டை நீங்கள் போட்டு கேட்டுட்டு அதனோட பொருளோடு அப்படியே நீங்கள் உணர்ந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அது பெரிய மெடிடேஷன் ஆகும். காத்திடுவாய் காத்திடுவாய். யாரை காக்கணும்? நம்மளை காக்கணும். ஏன் காக்கணும்? உயிர் போயிடுச்சுன்னா வந்த நோக்கம் வீணாக போயிடும். அதான் அருள் காப்ப மகரிஷி கொடுக்குறாங்க. சரிங்களா? தகப்பன் சுவாமியே, இதுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் தெரியும். சுவாமி மலையில் சிவனுக்கு பிரணவ மந்திரத்தை போதித்த தன்மை உங்களுக்கு தெரியும். அதாவது ஆக்சுவலாக சிவன் பெரியவனா கந்தன் பெரியவனான்னா கந்தன் தான் பெரியவன், சிவன் பெரியவன் அல்ல. ஏன்னா சிவனை உணரணும்னாலே உங்களுக்கு கந்தனோட தன்மை இருந்தால் தான் முடியும். காந்தம் இல்லாமல் நீங்கள் எதையுமே உணர முடியாது. சிவன் பெரியவர் தான், புரியுதா இல்லைங்களா?
காந்தத்தன்மை இல்லாமல் நீங்கள் எதை உணர முடியும்? உடனே உணர முடியாது. அப்போ அந்த காந்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் சிவத்தன்மையை உணர முடிஞ்சுது. அதனால தான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்னு சொன்னாங்க. சும்மா சொல்லல, அதில் தத்துவம் இருக்கு. சிவனுக்கு தெரியாது தான் சிவன் என்று. இதுதான் பியூட்டி. காந்த நிலைக்கு வந்தால் தான் சிவனுக்கே பெருமை. அதாவது கடலுக்கு தான் கடல் என்று பெரிய பெருமை இருக்காதுங்க. சூரியனுக்கு பெருமை இருக்காது, ஏன்னா அதுக்கு தெரியாது. அதை நம்ம உணரும் போது தான் கடல் இவ்வளோ அற்புதமானதுன்னு உணரும் போது தான் அதுக்கே பெருமை. புரியுதா உங்களுக்கு? சூரியனுக்கு பெருமை சூரியனுக்கு தெரியாது. அதனுடைய தீட்சண்யங்கள், அதனுடைய தன்மைகளை உணரும் போது தான் அதுக்கு பெருமையே. இப்போ உணர்றதுக்கு நாம் இருக்கணும். நம்மளால தான் இந்த உலகத்துக்கே பெருமை, பிரபஞ்சத்துக்கே பெருமை. ஏன்னா நம்மளால தான் இதை உணர முடியும். அப்போ இறைவன் கந்தனை எங்கே வர சொல்கிறாரு? தகப்பன் சுவாமியே, என் இதயத்துள் தங்கிடுவாய். சரிங்களா? இதயத்திலிருந்து தான் சிந்தனை வருது, அன்பு வருதுங்கிறது நம்மளோட தத்துவம். இது அன்பிற்கான மையம், இது அறிவுக்கான மையம். சரிதானுங்களா? இருதய இயக்கம் நின்றுச்சுன்னா மனித வாழ்க்கை நின்று போயிடுது. அந்த இயக்கமாக இருப்பது இறைவன் தான். அப்போ இறைவன் எங்கே வந்து நிற்க சொல்கிறாரு? தகப்பன் சுவாமியே, அந்த காந்த சக்தியே, இறை ஆற்றலே, இதயத்துள் தங்கிடுவாய். சுவாமி மலையில் சொன்னதனை சொல்லிடுவாய். எப்படி அசால்ட்டாக கேட்குறாரு. சுவாமி மலையில் உங்கள் அப்பாவுக்கு சொன்னையில் ஒரு மெசேஜு, பிரணவ மந்திரத்துக்கான விளக்கம். பிரணவ மந்திரம் என்ன? ஓம். ஓம் தானே பிரணவ மந்திரம். அதுக்கான விளக்கம் என்ன? ஓன்னு எழுச்சி பெறுது. ஜீரோவா இருந்தது, அமைதியாத்தான் இருந்தது. ஓன்னு எழுச்சி பெற்று இம் என்று இறங்கி இறுதியாக அந்த சுத்த நிலை அடையுது. சுத்த நிலையிலிருந்து எல்லா பொருட்களும் உயிர்களும் எழுச்சி பெற்று மீண்டும் இறுதியாக சுத்த வெளியாகிறது. இதுதான் தத்துவம். இதுதான் ஓம் தத்துவம். அதான் சொல்லுவாங்க, ஓம்னு இருக்குது, ஓவை எடுத்துட்டா இம்முன்னு இருக்கும், இம்முல மாவு எடுத்துட்டா புள்ளி மட்டும் இருக்கும். மௌன நிலை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் மௌனத்திலிருந்து தோன்றி மீண்டும் மௌனமாகிறது, இறையிலிருந்து தோன்றி மீண்டும் இறையாகிறது என்ற தத்துவத்தினுடைய உச்சகட்ட சாரம் தான் ஓம் தத்துவம். சாதாரண தத்துவம் அல்ல. இந்த ஒற்றை தத்துவம் தெரிஞ்சால் போதும், அத்தனை விளக்கமும் நமக்கு தெரிஞ்சிடும். இதுக்கான புரிதல் நமக்கு வரணும். அப்போ பார்க்கிற பொருட்கள் எல்லாம் இறைவனாக தெரியும். இந்த ஓம் தத்துவம் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, பிரணவ தத்துவம் புரிஞ்சிருச்சுன்னா, பிரணவ மந்திரம் அது. பார்க்கிற பொருட்கள் எல்லாம் காந்தத்தினுடைய கூட்டு தான். இப்போ சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய். சிவகுருநாதா, சிவனுக்கே குருவாக இருந்த நாதா, செப்பிடுவாய் பிரணவம் அதை. பிரணவத்தை சொல்லு எனக்குங்கிறார். செப்பிடுதல்னா சொல்லுதல். அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம். இது எங்கீங்க பக்தி மார்க்கம்னு சொல்றது? இது பக்தி மார்க்கமா? என்ன கேட்கிறார்? அகக்கண். சரிதான், நமக்கு புறக்கண் தான் திறந்திருக்கு. அகக்கண் திறக்கணும்னா ஆக்கினை திறக்கணும். உள்ள விழிப்பு வரணும். கண்ணு விழிச்சு பிரயோஜனம் இல்லை, மனம் அகம் விழிக்க வேண்டும். ஆன்ம விழிப்பு வரணும்னா அப்ப அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் என்று சொல்றாரு. உபதேசம்னா என்ன? தீட்சை. சரிங்களா? உபதேசம்னா அருகில் செல்லுதல் என்று பொருள். இறைவனுக்கு அருகில் செல்வதற்கான செயல்பாடு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம். திக்கலாம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே. பிரபஞ்சம் முழுக்க அவன் தான். நீங்க நினைக்கிற இந்த சண்டை போட்டு ஜெயிச்சது மட்டும் இல்ல அவன். சரிதானே? அப்ப அகக்கண் திறக்க நம்ம ஆக்கினை ஓபன் பண்ணி விட்டார் மகரிஷி. அதே தான். ஆறுமுக சுவாமி உன்னை அருட்ஜோதியாய் காண. எப்படி காண? ஆறுமுக சாமி. ஆறு முகத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். ஒரே காந்தம், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனமாக. ஒரு மனம் வாசனை, ஒரு மனம் மனசு, மைண்டு.
ஓகேவா? இப்போ ஆறுமுக சுவாமி உன்னை, காந்தமே உன்னை அருட்ஜோதியாய் காண. சரிங்களா? அதைத்தான் வள்ளலார் அருட்பெரும் ஜோதி என்று சொல்கிறார். இறைவனை அருட்பெரும் ஜோதி. அருள் என்றால் இறை சக்தி. அருட்ஜோதியாய் காண அகத்துள்ளே குமரா நீ அன்புமயமாய் வருவாய். இறைவன் எப்படி வரணுங்கிறார்? அன்புமயம் ஆகணும் நம்ம மனசு. இதை மட்டும் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கோங்க. மனசு எப்படி ஆகணும்? அன்புமயமாக மாற வேண்டும். அன்பு என்றால் என்ன? அன்புனா என்ன? எந்த உயிருக்கும் துன்பம் தராமலும் துன்பப்படும் உயிருக்கு நம்மால் முடிந்த உதவி செய்யணுமோ அதுதாங்க அன்பு. மகரிஷி அழகா அந்த விளக்கம் கொடுத்துருப்பாங்க. துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம். அப்ப அந்த பிறர் துன்பம் போக்கக்கூடிய தன்மை வரணும். அப்ப துன்பம் கொடுக்கிற தன்மை நிறுத்தணும். அப்ப அகத்துள்ளே குமரா நீ எப்படி வரணும்? அன்புமயமாய் வரணும். அப்படி என்ன கிடைக்கும்? அமரத்தன்மையினை அனுகிரகத்திடுவாயே. இறைவனுடைய அனுகிரகம்னு சொல்றோம்ல, அவர் எதை கேட்கிறாரு? அனுகிரகமா ஆசீர்வாதமா எதை கேட்கிறாரு? அமரத்தன்மையினை. அமரத்தன்மைனா என்ன? சாகா நிலை, பிறவா நிலை. சரிதாங்க? அமரர் ஊர்தின்னு வருது. செத்து போனதுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் அமரர் ஆகல, நம்மளா சொல்லிக்கிறோம் அமரர் ஆகிவிட்டார். சரிதானா? அமரத்தன்மை அவ்வளவு சாதாரணமா கிடைக்காது. இறைவனடி சேர்ந்தார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சேண்டாடே, இறைவனடி சேர்றதை எவனாச்சும் வருத்தத்தோடு தெரிவிப்பானாடா? கொண்டாட வேண்டாமா? அப்ப அவர் இறைவனடி சேரல. செத்தவனெல்லாம் சிவலோகத்துக்கு போக முடியாது. சரிங்களா? அதெல்லாம் இங்கேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. சரி, அது போனால் வேற டாபிக் போயிடும். அது இருக்கட்டும். அப்புறம் அமரத்தன்மையினை நீ எனக்கு கொடுக்கணும். பிறப்பில்லா இறைநிலை உணர்வை எனக்கு கொடுக்கணும். சரி. வேலுடை குமரா நீ வித்தையும் தந்தருள்வாய். வித்தைனா சகல கலைகள், அதை எனக்கு கொடுக்கணும். சரிங்களா? வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே. யார் காலன்? யமன். சரி, மரணத்தை விரட்டிட என்ன வேணும்? அறிவு. வேல் வேல் வந்தா என்ன தெரியும் உங்களுக்கு? புத்தியில் அறிவு வரணும். வேல் கொண்டு வந்திடுவாய். அந்த காந்தத்துக்குள்ள என்ன இருக்கு? அறிவு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நுட்பமான இடம் அதெல்லாம். நம்ம உடலுக்குள்ள ஜீவகாந்தம் இருக்கு. ஜீவகாந்தத்துக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா சொல்லுங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ரசமா ரத்தமா சதையா கொழுப்பா எலும்பா மஜ்ஜையா மாத்துதே, அறிவு இருக்கா இல்லையா? எந்த கொம்பனால மாற்ற முடியுமா? முடியாது. அப்ப வேல் கொண்டு வந்திடுவாய். காந்தத்தன்மையே உங்களோட அறிவை கொண்டுட்டு வாப்பா. எதுக்கு? காலனை விரட்டிடவே. அறிவு இருந்தாதான் மரணத்தை தள்ளி போட முடியும். காயகல்ப பயிற்சியில் மகிழ்ச்சி சொல்றாங்க, எல்லா வித்தையும் எனக்கு தா அப்படின்னு கேட்கிறாரு. வேலுடை குமரா, அறிவு மயமானவனே, நீ உன்னோட வித்தைகள் எல்லாம் எனக்கு கொடு. சரிங்களா? தேவரை காத்து திருச்செந்தில் ஆண்டவனே. தேவர்னா யாரு? தெய்வ நிலையில் இருக்கிறவங்க கூட சில இடங்கள்ல சிக்கிக்கிறாங்க. அவங்களே நீ காத்தான்னு சொல்ற. திருமுருகன் பூண்டியில, இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. ஏன்னா எங்க ஊரு திருப்பூர் பக்கத்தால தான் திருமுருகன் பூண்டி. சரிங்களா? அங்கே சூரசம்காரம் திருச்செந்தூரில் பண்ணிட்டு, அது சிவனடியார் அவன் அரக்கனாக இருந்தால் கூட சிவபக்தனாக இருந்தால் அவனை கொன்னுட்டோம்னா கொன்னவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருப்பாங்க, வைத்தியம் பிடிச்சிரும், பித்து பிடிச்சிரும். கடவுளே ஆனாலும் அதுதான் செயலுக்கு விளை. அவர் அங்கே அந்த அசுரனை அழிச்சிட்டு பித்து பிடிச்சி மனம் பாதிக்கப்பட்டு வர்றாரு. அவர் உட்கார்ந்த இடம் தான் திருமுருகன் பூண்டி. இதெல்லாம் கதையில் சொல்கிறாங்க. அதில் இருக்க தத்துவத்தை புரிஞ்சுக்கோங்க. அங்கே ஒரு கிணறு இருக்குது.
அந்த கிணற்றினுடைய நீர் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நீரை நம்ம தலையில் ஊற்றும் போது நம்ம மனநிலை மாறுதுங்கிறத நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த ராமேஸ்வரம் போனால் அந்த கிணத்துல குளிக்கணும், திருச்செந்தூர் போனீங்கன்னா கிணத்துல குளிக்கணும் நல்லா சொல்கிறாங்க இல்லையா. அது ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. சரிங்களா? ஆற்று தண்ணிக்கு ஒரு பவர் இருக்குது, கடல் தண்ணிக்கு ஒரு பவர் இருக்குது, ஊற்று தண்ணிக்கு ஒரு பவர் இருக்குது, கிணற்று தண்ணிக்கு ஒரு பவர் இருக்குது. சரிங்களா? கிணற்று நீரில் இன்றைக்குமே வந்து அங்கே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ரூமில் தங்கி காலையில் எழுந்திரிச்சு சாயங்காலம் எழுந்திரிச்சு போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கு குணமாயிட்டுருக்கு. இன்றைக்கும் சூட்சமமான சக்தி இருக்குது. திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா. சரியா? திவ்ய ஜோதினா என்ன? திவ்யம்னா பரிபூரணமானது, முழுமையான பிரகாசமாக அருளொளியாக இருக்கக்கூடிய ஜோதி என்றால் நீங்கள் வந்து வெளிச்சத்தை மட்டும் எடுத்துக்கூடாது. சரிங்களா? இருளை அகற்றுவது விளக்கு, அறியாமை என்ற இருளை அகற்றுவது அறிவு என்ற ஒளி தான் மகரிஷி சொல்லுவாங்க. குரு என்றால் கு என்றால் இருள், ரூ என்றால் ஒளி. நம்மகிட்ட இருக்கிற அறியாமை என்ற இருளை அகற்றி அறிவு என்ற ஒளியை ஏற்றுவது குரு தத்துவம். அந்த விதத்தில் திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய். பா, சரிதாங்களா? பரஞ்சோதி எது? பரம்பொருள். பரம் என்றால் பெரிதிலும் பெரிது. அதுக்கு மேல பெரிது ஒன்றும் இல்லை. நான் பரமசிவன். சரிதாங்களா? இப்போ பரஞ்சோதியும் காட்டி, எனக்கு பரஞ்சோதியை காட்டி பரிபூரணமாக்கிடுவாய். பூரணம்னா முழுமையாக்கிடுவாய். சரிங்களா? திருமலை முருகா நீ திட ஞானம் அருள் புரிவாய். இந்த ஞானம் எப்படி இருக்கணும்? திட ஞானமா இருக்கணும். சாதாரண ஞானமா இருந்தா பத்தாது. ஞானம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்னா அது பிடிச்ச பிடியில் இருக்கணும். சும்மா மேம்போக்கா தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் இறைவன் எங்க இருக்கானா, எங்கும் இருக்கிறான்னு சொல்லுது. சும்மா முருகரை வழிபடுறவங்களே சொல்லுவாங்களே, முருகன் எங்க இருக்கான்? அவன் இல்லாத இடமே எதுப்பா, இல்லையா? அந்த முருகரோட பாடல் எல்லாம் இந்த தத்துவம் கேட்டதுக்கு அப்புறம் கேட்டு பாருங்க, அவ்வளவு ஆழமா இருக்கும். அவ்வளவு ஆழமாகும். கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். இந்த பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா அப்படியே சிலிர்க்கும். என்ன வேணா சொல்லிக்கப்பா, அந்த இறைவன் கந்தனோட நிலைன்னு அப்படி அழகா அந்த பாடல் வரிகள் எல்லாம் ஆழ்ந்த தத்துவம். ஏதாவது சினிமா பாட்டுக்கு எழுதுற மாதிரி எழுதிக்க மாட்டாங்க. சரிங்களா? இன்னும் நல்லா அந்த பாடுவாங்கள்ல, எதுனாலும் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே. அதெல்லாம் படிங்களேன், பயங்கரமா இருக்கும். சரி, அடுத்தது என்ன கேட்குறாரு? திருமலை முருகா நீ திட ஞானம் அருள் புரிவாய். இந்த ஞானத்தை, அறிவை ஸ்ட்ராங்கா எனக்கு கொடு. செல்வமுத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய். ஒரே வரியில் முடிச்சுட்டாரு மகரிஷி. அதுக்கு எவ்வளோ பயிற்சி சொல்லி வச்சிருக்காரு. மும்மலம் அகற்றுக்கு என்ன பண்ணணும்? துரியாதீத தவம் ஏற்றணும். இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் விடை வந்து வேதாத்திரி மகரிஷி தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. செல்வமுத்து குமரா, மும்மலம்னா என்ன? ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று மும்மலங்கள் மகரிஷி துரியாதீதத்தில் சொல்லியிருப்பார். இறைவன் கூட்டல் மும்மலம் இட் இஸ் ஈக்குவல் டு மனிதன். இறைவனோடு மும்மலங்கள் சேர்ந்த போது மனிதன் ஆகிவிட்டது. மனிதனிடமிருந்து மும்மலம் அகன்ற போது நம்ம இறைவன் ஆயிரும். இவ்வளவுதான் விஷயம். இதான் மகரிஷி கொடுத்த ஃபார்முலா. இறைவன் கூட்டல் மூன்று மலங்கள் இட் இஸ் ஈக்குவல் டு சமம் இறைவன். இறைவன் கழித்தல் மும்மலங்கள் சமம் மனிதன். சரி, மனிதன் மைனஸ் மும்மலங்கள் ஈக்குவல் டு இறைவன். இப்போ மும்மலம் அகற்றிட்டா நம்ம யார் ஆயிடுவோம்? இறைவன் ஆயிடுவோம். நம்மளுக்கு மும்மலம் இருக்குது, ஆணவம் இருக்கிறது, ஈகோ, கண்மம் இருக்கிறது, பாவ பழிச்செயல் பதிவுகள், சஞ்சித பிராரப்த ஆகாமி கர்மம், மாயை, மயக்கத்திலே சிக்கி தவிக்கிறோம். இந்த மூன்று மலங்களையும் அகற்ற வேண்டும். கோயில்ல திரை வளர்க்குறாங்கல்ல, மலம் மலம் மலம், 7 திரை 3 திரை
திரைகளை அகற்ற வேண்டும். கடைசி திரை தான் ஈகோ. மாயை அழிச்சிடலாம், கண்மத்தை அழிச்சிடலாம், ஈகோ அழிக்கிறது கஷ்டம். இறைவனே வந்து அருள் புரிஞ்சாதான் ஈகோ அழிக்க முடியும். அடுத்தது சொல்றாரு பாருங்க, அதான் எனக்கு வியப்பா இருந்தது. அடிமுடி அறிய ஒன்னா அண்ணாமலையானே. யார சொல்றாரு? சிவனை சொல்லல, கந்தனை சொல்றாரு. அடிமுடி அறியவனா அண்ணாமலையோனே. சரிங்களா? அண்ணாமலையில் இருக்கிறது எது? அடிய முடியுமா? கண்ட பிடிக்க முடியாதது எது? அந்த இறை இல்லையா? அடியையும் முடியையும், இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல? பிரம்மனும் விஷ்ணு சிவனும் மேலும் கீழே பார்க்க போனாங்க. மேலே போனால் அது பார்க்க முடியல, கீழே போனாலும் பார்க்க முடியல. அடியையும் பார்க்க முடியல, முடியையும் பார்க்க முடியல. அடியையும் முடியையும் அறிய ஒண்ணாத அண்ணாமலையோனே அருணாச்சல குமரா. சரிதானுங்களா? இந்த அருணாச்சலத்தில் இருக்க சிவத்தினுடைய தன்மையிலிருந்து வெளிவந்த குமரா, அருணகிரிக்கு அருளியவா. அருணகிரிநாதரை தடுத்து காத்தது யாரு? நீங்க சொன்ன மாதிரி வேல் கொண்டு ஒரு உருவத்தோட மனிதன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஞானத்திலே தடுத்து காத்தான். சரிதாங்களா? சும்மா இற சொல்லற, அதானே அருணகிரிநாதருக்கு அருளிய மகா மந்திர உபதேசம். மகிழ்ச்சி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே. அந்த உபதேசம்தான் முருகன் அருணகிரிநாதருக்கு அருளிய. சரியா? திருப்பரங்கரிக்குவனை தீர்த்திடுவாய் வினை முழுதும். போட்டார் பாருங்க வெட்டு, ஒரே அடி. இந்த வினை அந்த வினையெல்லாம் இல்லை, என் மொத்த வினையை தீர்த்து விட்டுருப்பா. இந்த முன்னாடி இந்த திருப்பரங்கரிக்குவனே, திருத்தணி வேல்முருகா, எட்டிக்குடி குமரா, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற முருகனை கூப்பிட்றாரு. அதில் பெரிய இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்க வேண்டாம், எல்லா காந்த தத்துவம் தான். அவர் எல்லா ஊரையும் மென்ஷன் பண்ணிட்டு வர்றாரு. அவரோட ஃப்ளோவில் அப்படி வந்திருக்குது. நல்லது தான் அது. சரிங்க? ஏன்னா அவங்கவுங்க ஊரை சொல்லும் போது டச் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ இத்தனை சொல்கிறப்ப எனக்கு டச் ஆகலை, பூண்டி சொல்கிறப்ப டச் ஆகுது இல்லை, அந்த மாதிரி தான். நம்ம ஆனந்த யோக நிலையத்திலேயே பக்கத்தால் வந்து மலை கோவில், உதயகிரி முத்து வேலாயுத சுவாமி திருக்கோவில்னு முருகர் கோவில் தான் இருக்குது. சிவனோடு அற்புதமான குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னா என்னென்னா, எங்கெல்லாம் குன்று போல் இருக்குதோ அங்கெல்லாம் காந்தம் திணிவு பெற்றிருக்கும். அதனால தான் மலை மேலே கோவிலை வச்சாங்க. சிவன் மலை, மருதமலை, வெள்ளிங்கிரி மலை, பர்வதமலை. ஏன் மலை மேலே ஏன் கோயில் வச்சாங்க? எங்கெல்லாம் மலை குன்றுகள் இருக்குதோ அங்கெல்லாம் காந்த சக்தி அபரிமிதமாக இருக்கும். இது இயற்கையினுடைய விஷயம். சதுரகிரி மலையில் மலையேற்றம் பண்ணுறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். இப்போ குன்றிருக்கும் இடமெல்லாம் இந்த காந்த சக்தி திணிவு பெற்றிருக்கிற இடம். அதனால தான் அந்த இடத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ அருணாச்சல குமரா, அருணகிரிக்கு அருளியவா, தீர்த்திடுவாய் வினை முழுதும். அதுதான் நம்ம பாயிண்ட்டு. என்ன வினை? 3 வினை. கர்ம வினை, செஞ்சத வினை, பிராரப்த வினை, ஆகாமி வினை. தீர்த்திடுவாய் வினை முழுதும். காந்த நிலை அறிஞ்சாதான் வினையை தீர்க்க முடியும். சும்மா அவெல்லாம் தீர்க்க முடியாது. இறைவா வந்து தீர்னா அவெல்லாம் தீர்க்க மாட்டான். அறிவை கொண்டு நான் என்ன செய்தால் ஆகாமிய கர்மா சாப்பாகும், ஆக்கினை தவம் செய்ய வேண்டும், இனி யாருக்கும் துன்பம் தராமல் வாழ வேண்டும், துரிய தவம் செய்ய வேண்டும், பிராரப்த வினை போவதற்கு மகிழ்ச்சி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? துன்பப்படுபவர்களுக்கு உதவ வேண்டும், துரியாதீத தவம் செய்ய வேண்டும், சஞ்சித கர்மத்தை முன்னோர்கள் செய்த வினையை போக்குவதற்கு அருகுண சீரமைப்பை பெற வேண்டும். அப்போதான் வினை முழுவதையும் தீர்க்க முடியும். சும்மாவெல்லாம் தீர்க்க முடியாது. உடற்பயிற்சி, காயகல்ப, தியானம் போன்ற பயிற்சிகளை முறையாக செய்ய வேண்டும். அருகுண சீரமைப்பை பெற வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். அப்போதான் வினையை தீர்க்க முடியும். சரிங்களா? திருத்தணி வேல்முருகா, தீரனாய் ஆக்கிடுவாய். என்னை எப்படி ஆக்கணும்? தீரன், வீரன், தீரன் சொல்றோம்ல, தீரனாய் ஆக்கிடுவாய். என்னை வைராக்கியமுடையவனாக, சக்தியுடையவனாக, ஆற்றலுடையவனாக மாற்று. கோழைகளுக்கெல்லாம் ஆன்மீகம் கிடையாது.
விவேகானந்தர் சொல்ற மாதிரி கோழைகளுக்கு ஏது ஆன்மீகம்? என்னை தீரனாக ஆக்கிவிடு. வைராக்கி வேணும் பயிற்சியில, வாழ்க்கையில. சரிங்களா? எட்டுக்குடி குமரா, ஏவல் பில்லி சூனியத்தை இருக்கு. சரிங்களா? ஏவல் பில்லி சூனியம்னா என்ன? இல்லை செஞ்சு வைக்கிறாங்கல்ல, சரிங்களா? அதுக்குன்னே ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. தாந்திரிக முறைகள்லேருந்து மற்ற நிறைய முறைகள். நம்ம மனதினுடைய சக்தியை தவறாக பயன்படுத்துறது. மகரிஷி எப்படி வாழ்த்துனா நல்லதுன்னு சொன்னார், அது மாதிரி கெட்ட விஷயத்துக்கு அதை பயன்படுத்துறது. இருக்குது, ஏவல் இருக்குது, பில்லி இருக்குது, சூனியம் இருக்குது. அந்த ஏவல் பில்லி சூனியத்தை, பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய். அறிவை கொண்டு விரட்டணும் நம்ம. அதுதான் அருள் காப்ப மகிழ்ச்சி சொல்லி கொடுக்குறாங்க. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எப்படி இருக்கணும்? உரு துணையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், வழி நடத்துவதாக இருக்கணும். அதை நம்ம ரெகுலராக அருள் காப்பு போட்டே இருக்கணும். போடும்போது என்ன ஆயிரும்? அது ஏவலோ பில்லியோ சூனியமோ பகைவர் சூதுவாதுகளோ எதுவும் நம்ம பக்கத்தால் அண்டாது. வேல் கொண்டு விரட்டிடுவாய். எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே, 16 செல்வமும் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே, எங்கும் நிறைந்த கந்தா என் கண் முருகா. சரிங்களா? இப்ப என்ன கேட்கிறாரு? எங்கும் நிறைந்த கந்தன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருள்னு சொல்றோம்ல. இப்ப கந்தன் எங்க இல்ல? உருவத்தில் இல்லை, ஒரு சிலையில் இல்லை. அவன் எங்கும் நிறைந்த கந்தன் அப்படின்னா அவன் எவ்வளவு ஞானத்தில் எழுதியிருக்கார் பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கோயிலுக்குள்ள ஒரு சிலையாவோ போட்டாவோ கந்தன் இல்லை. அப்ப சிலைக்குள் இல்லையானா சிலைக்குள்ளேயும் இருக்கிறார். தப்பா புரிஞ்சுக்காதீங்க, நான் தப்பா சொல்லல. இறைவன் எங்க இருக்கிறான்? எங்கும் இருக்கிறான். அப்ப சிலையில் இருக்கான், அவன் இருக்கிறான். இப்ப சிலைக்கு வெளியே இருக்கான? இருக்கிறான். உங்களுக்குள்ள இருக்கிறா, எனக்குள்ள இருக்கா, எல்லாருக்குள்ள இருக்கிறா. எங்கும் நிறைந்த கந்தா எந்தன் முருகா, நீ என்னுள் அறிவாய், நீ உள்ளொளியாய் வந்தருள்வாய். வார்த்தை பாருங்க. முருகா நீ என்னுள் அறிவாய், நீ என்னுள் அறிவாய், நீ உள்ளொளியாய் வந்தருள்வாய். உள்ளொளி எப்போ வரும்? தியானம் செஞ்சாதான் வரும். இறைவனை கூப்பிடுற, நீ உள்ளொளியா வாப்பா. ஏன்னா உள்ளிருந்துதான் இயக்கம் நடக்குது. சரியா? அப்ப என்னை நீ என்னுள் அறிவாய். மகரிஷி என்ன சொல்றாங்க? அறிவேதான் தெய்வம், அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம் அறிவேதான் தெய்வம் என்று. இறைவன் அறிவுமயமானவன். பாரதியார் முதற்கொண்டு சொல்றாங்க அறிவே தெய்வம். தாயுமான சுவாமிகள்லேருந்து பல ஞானிகள் சொல்றாங்க, வள்ளலார் முதல் கொண்டு. திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா, சரணம் மறுபடியும் போட்டார். சரண்டர் ஆயிட்டம்பா. அறிவொளியாய் வந்து நீ அகக்கண்ணை அறிவு 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 பேசிட்டே இருக்காரு. அறிவொளியாய் வரணும். அறிவு திருக்கோயில் அப்படியே மேட்ச் ஆகுது பாருங்க. நீங்க ஆழ்ந்த சிந்தனைக்கு எடுத்து பாருங்க. அறிவொளியாய் வந்து நீ என்னோட அகக்கண்ணை திறந்திடுவாய்ங்கிற. அறிவொளியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய். அகக்கண் பூட்டி இருக்குது. நான் யாருன்னு தெரியல மக்களுக்கு. இன்னைக்கு கந்தகுரு கவசம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நான் யாருன்னு தெரிஞ்சிருமா? விளக்கம் தெரியணும். வேதாத்திரியத்துக்குள்ள வந்தாதான் முழு விளக்கம் தெரியும். நான் யாரையும் குறை சொல்லல, தத்துவம் தெரியணும். சரிங்களா? பக்தி மார்க்கத்துக்கு அடுத்தது ஞான மார்க்கத்துக்கு வரணும். அறிவொளியாய் வந்து, அறிவு வேணும். அதான் அறியாமையை நீக்கிற ஒளி. அறிவொளியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய். ஞானக்கண்ணை திறந்திருப்பா. திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கு அறியில்லையவா. ஜெகத்குரு யாரு? இறைவன். இறைவன் சிவன், சிவனுக்கே அருளியவனே. ஜகத்குரோ
ஜகத்குரோ சிவகுமாரா சித்த மலம் அகற்றிடுவாய். ஆச்சரியமா இருக்கு. என்ன கேட்கிறார் பாருங்க. சித்த மலம் அகற்றிடுவாய். சித்தம்னா என்ன? உயிர். மலம்னா என்ன? மும்மலம் அகற்றிடுவாய் போட்டிருந்தார்ல. என் உயிரில் இருக்கிற கர்ம வினையை அகற்றுன்னு கேட்கிறாரு. சித்த மலம் அகற்றிடுவாய். சித்தமாகிய உயிரில் தான் ஆணவம் கண்மம் மாய் என்ற மும்மலங்களும் பதிவாயிருக்கு. அம்மா அப்பாவோட உயிரில் தானே அத்தனை கர்ம வினையும் நம்மகிட்ட வந்திருக்கு. உயிரில் இருக்கிற பதிவு காயகல்ப பயிற்சி வருது பாருங்க. சித்த மலம் அகற்றிடுவாய். சரிங்க. உயிரில் இருக்கிற கர்ம வினைகளை எல்லாம் அகற்றி விடுப்பா. செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும். சரிங்களா? அந்த சிவானுபூதி என்பது என்ன? சிவத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. இந்த பேரின்ப வெள்ளத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையை கொடுப்பா எனக்கு. செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும். நான் இறைவனை சிவனை உணரணும், அந்த அனுபவத்தை பெறணும், அதை கூட எனக்கு. சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய். இந்த ஒவ்வொரு வரிக்கும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மணி நேரம் விளக்கம் கொடுக்கணும். சரிங்களா? காலங்கருதி உங்களுக்கெல்லாம் புரியுங்கிறதுனால அப்படியே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஜீவனை சிவனாக்கிறதுனா உங்களுக்கு தெரியுமில்ல. ஜீவன் இயங்குது மனமாக. சரிங்களா? அந்த இயக்கத்தை குறைச்சி 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 லோ ஃப்ரீக்குவன்சி போனீங்கன்னா சிவனாயிடுறீங்க. ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் பீட்டா ஆல்ஃபா தீட்டா டெல்டாவில் சிவன். சரிங்களா? மகிழ்ச்சி சொல்லுவாங்கள்ல, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியிலோ மனத்தினை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமா மனத்தினை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. கடல் அலையலையாய் இயங்கு மன அடித்தளமே நிலைப்பொருள். கடல் அலை, அலை நின்னா கடல். அப்ப இறை அலைந்தால் மனம், அலை நின்றால் இறைவன். அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஜீவனை சிவன் ஆக்கியிருப்பா, சிவத்தன்மை கொடுத்துரு. குன்றக்குடி குமரா குரு குகனாய் வந்திடப்பா. குருவாக நீதான் வரணும். சரிங்களா? நீ யாரா வரணும்? காந்தத்தன்மை சொல்றார். மறுபடியும் வேல் கொண்டு இருக்கிற உருவத்தை வழிந்து வச்சுக்காதீங்க. காந்தத்தை நினைக்கணும். சிவனும் சக்தியும் அறிவும் ஆற்றலும் இணைந்த ஒரு காந்தத்தை நீங்க நினைக்கணும். எனக்கு குருவா நீ வாப்பா. குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர். இந்த ஒரு இடம் தான் கொஞ்சம் பொதுவா இந்த மனம்தான் நமக்கு துன்பத்துக்கெல்லாம் காரணம்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? மனதிலிருந்து தானே கெட்ட எண்ணம், கெட்ட சொல்லு, கெட்ட செயல் எல்லாம் வருது. பேராசை மனசுலேருந்து தானே வருது. கோபம் மனசுலேருந்து தானே வருது. கவலை மனசுலேருந்து தானே வருது. அம்மா, அன்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க. 242ங்க ஐயா. இந்த கவுண்ட் இறங்குச்சுன்னா சொல்லிடுங்க, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். சரிங்க ஐயா. ஓகே. ஏன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்டாக கேட்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் பேசலாம். ஏன்னா இது ஒரே நாளில் முடிக்கிற சப்ஜெக்ட் இல்லை, இது போயிட்டே இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகுது. நான் கூட ரொம்ப ஸ்லோவாக மொக்கையாக போயிருமான்னு நினச்சேன். நல்லா தான் போகுது. அவர் என்ன சொல்கிறாரு? மனத்தை மாய்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, மகரிஷி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நீங்கள் என்ன வேணா சொல்லுங்கப்பா, ஆனால் மனம்னு மட்டும் ஒன்று இல்லைன்னு சொல்லிடாதீங்கப்பா. மனம் இறக்கணும்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. மனம் இறக்கும் கலை நல்லா இருக்குது தெரியுமா? பல ஞானிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மனம் வேற இறைவன் வேறேன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மகரிஷி மிக தெளிவாக சொல்கிறாங்க, இறைவன் தாப்பா மனசாக இருக்கிறான். இறைவன் தாப்பா மனசா இருக்கிறான். அப்ப அந்த மனசை அலையிறது நிறுத்திட்டு அவன் இறைவன் ஆயிடுவான். சரிதானே? ஒரு இடத்துல அழகா சொல்லுவாரு, மனம் மனத்தினை, இந்த கவி நல்ல கவி, மனம் மாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை, மனம் மாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை
மனம் மாய்வதே இல்லை. வெளுத்திருப்பார். மனம் மாய்வதே இல்லை. இந்த மனமே மெய்ப்பொருள் ஆகி மறுபிறப்பு எய்திடும்பார் மகரிஷி. மனம் இறந்து போச்சுன்னு நீங்க சொல்றீங்க, மனம் இறக்கலப்பா. மனமே மெய்ப்பொருளாகி மறுபிறப்பு எய்திடும். அப்புறம் தான் சொல்லுவார், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. கடல் அலை இருக்குதுங்க, தண்ணி தான் எழுந்து அலையா இருக்குது. அந்த அலை அடங்குச்சுன்னா மறுபடியும் தண்ணி ஆயிடும். அந்த கடல் மாதிரி இறைவன் சிவன், அந்த அலை மாதிரி மனம். இப்போ மனம் அடங்குச்சுன்னா சிவம், சிவம் எழுந்துச்சுன்னா மனம். சரிங்களா? ஆனால் இவர் எந்த புரிதலை சொல்கிறாருன்னா, இந்த மனம்தான் எல்லா துன்பத்தையும் கொடுக்குதுப்பா, அந்த மனத்தை மாய்த்து விடு என்று கேட்குறார். தவறல்ல, இவரை தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு புரிதல் நிலை, ஒரு புரிதல் படிநிலை. சரிங்களா? இப்போ மனம்தான் துன்பத்திற்கு காரணம். இந்த மனம்தான் குரங்கு மனம், பேய் மனம், இதுதான் என்னை போட்டு பாடாப்படுத்துதப்பா. ஆணவம், கண்மம், மாயை, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பாலுணர், உயர்தாள் மனப்பான்மை, வஞ்சம், கவலை, பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை வருதா இல்லையா? எல்லாம் எங்கிருந்து வருது? மனதிலிருந்து. இந்த மனதை மாச்சு விடு இறைவா. அப்புறம் என்ன கேட்கிறாரு பாருங்க, பச்சை மலை முருகா இச்சையை களைந்துடப்பா. ஆசை சீரமைத்தல் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன மாறுதல்னு வச்சுக்கலாம். மனத்தை மாய்த்தல்னா என்ன? மனதில் இருக்கிற தீய எண்ணங்களை மாய்த்தல். பச்சை மலை முருகா, அது எங்கள் ஊருக்கு பக்கத்தால் தான், நம்ம மன்றத்துக்கு பக்கத்தால் தான் பச்சை மலை, கோபியில் இருக்குது. பச்சை மலை முருகா இச்சையை களைந்துடப்பா. இச்சைன்னா என்ன? ஆசை. இச்சைனே ஒரு கவி எழுதியிருக்கார் மகரிஷி, வேற லெவல். அதுக்கு மேல ஆசையை பத்தி உலகத்தில் உன்னை எந்த கொம்பனாலையும் சொல்ல முடியும், அப்படி எழுதி வச்சிருக்கார் மகரிஷி. இச்சையை ஏன்னா இச்சை தானே துன்பத்திற்கு காரணம், ஆசை தானே துன்பத்திற்கு காரணம். ஆசை சீரமைத்தல் போட்டார் பாருங்க. இச்சையை களைந்துடப்பா. பவளமலை, அதுவும் பச்சை மலை கொட்டி, பச்சை மலை பவளமலை ரெண்டு இங்கே தான் இருக்கு. பவளமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா. முன்னாடி சொன்னமல்ல, மும்மலத்தில் ஒன்று கண்மம். கண்மம் என்றால் பாவப்பழி செயல் பதிவுகள். இப்பிறவில நான் செய்தது பிராரப்த கர்மம், என் முன்னோர்களிடமிருந்து நான் பெற்றது சஞ்சித கர்மம். அந்த பாவங்களை எல்லாம் போக்கிடப்பா. ஏன் துன்பம் வருது நமக்கு? பாவ பதிவுகள் இருக்கிறது. நானோ என் முன்னோர்களோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த வினைகள் இன்று பாவமாக என்னிடம் வந்து நிற்கிறது. இந்த பாவத்தை எல்லாம் கழிக்கிறதுக்கு தான் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறோம். இந்த உடல், உயிர், மனம் எதற்காக இறைவன் கொடுத்திருக்கிறான்? பாவத்தை கழித்து பரத்தை அடைவதற்கு. புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ பாவங்களை போக்கணும். எப்படி போக்குறது? பயிற்சி, சேவை பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறார்? பாவங்களை போக்கிடப்பா. விராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்துடப்பா. லேட்டாக வராதப்பா, முடியல, அடி வாங்க முடியல, கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம் வா, விரைவில் நீ வந்துடப்பா. வயலூர் குமாரகுரு ஞான வரம் என கருள்வீரே. என்ன வரம்? ஞான வரம். ஞானம்னா என்ன? அறிவை அறிந்த அறிவு. ஞானம்னா அறிவுன்னு உங்களுக்கு தெரியும். மகரிஷி சொல்வார், ஞானம்னா அறிவை அறிந்த தெளிவு. அறிவை அறிந்த அறிவுக்கு பேர் தான் ஞானம். ஞான வரம் எனக்கு அருள்வீரே. ஞானத்தை கொடுப்பா. எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த உலகத்துக்கு ஞானத்தை அடைவதற்கு. வெண்ணெய்மலை முருகா மெய்வீட்டை தந்திடுவீர். அடுத்தடுத்த கேட்டே இருக்கார் பாருங்க. உன்னையே தான் திருப்பி திருப்பி கேட்கிறாரு. ஞானம் வேற, மெய்வீடு வேற அல்ல. இதோ ஒன்னுலையாவது அவன் கருணை புரிஞ்சிட மாட்டானா? திரும்ப திரும்ப கேட்கிறான். ஒரு குழந்தை திரும்ப திரும்ப கேட்க முடியல. அந்த மாதிரி ஞான வரம் எனக்கு கொடுப்பா, ஞானத்தை எனக்கு வரமா கொடுப்பா. மெய் வீட்டை தந்திடுவீர். உண்மையான வீடு எது? சுத்தவெளி, மெய்ப்பொருள். அந்த வீட்டில இருந்து தான் வந்திருக்கிறோம். சரிங்களா? ஒரு டூர் போகிறோம், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி
5 நாள் நல்லா இருக்குது, 10 நாள் நல்லா இருக்குது, 1 மாதம் ஆகிப்போச்சு, எப்படா வீட்டுக்கு போகணும்னு இருக்குல்ல, புரியுதுங்களா? எப்படா வீட்டுக்கு போகணும்னு வருதில்ல, அந்த மாதிரி ஒரு ஏக்கம். இந்த வீட்டுக்கே எப்படா வீட்டுக்கு போகலான்னு இருக்குது. வீட்டில் போய் நிம்மதியாக இந்த பெட்டில் படுத்துட்டு ஒரு ரச சாப்பாடு சாப்பிட்டா வர நிம்மதி எங்கேயாச்சும் வருமா? உலகத்திலே கிடைக்காது. அது நார்த் சைடெல்லாம் டூர் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாக்கு செத்து வரணும் இல்லையா? ஏப்பா 1 மாதம் 10 நாள் இந்த வீட்டை விட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாலே எத்தனை நிம்மதி, எத்தனை திருப்தி, எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை அமைதி வருது. இந்த ஆன்மா அந்த இறைவன் ஆகிய அந்த சுத்தவெளி ஆகிய அந்த வீட்டிலிருந்து வந்து கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஆண்டுகளாச்சுப்பா. அந்த ஆன்மாவுக்கு ஏக்கம் எவ்வளோ இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த ஆன்மா தன் நோக்கத்தை அடைஞ்சதுன்னா அதனோட சந்தோஷம் எவ்வளோ இருக்கும், கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. மெய் வீட்டை கொடுப்பா எனக்கு, சரிங்களா? கேட்குறாரு. கதிர்காம வேலவனே மனமாயை அகற்றிடுவாய். மனதில் என்ன இருக்குது? மாயை. எது உண்மை எது பொய் என்ற நமக்கு பிரித்து தெரியல. சரி, அதான் இந்த உலகமே மயக்கத்தில் இருக்கே, மாயையில் இருக்கே. பொருளவற்றை பொருளென்று முன்னுடன் மருளானா மானா பிறப்புன்னு சொல்றாங்க. பொருளுக்காக வாழ்ந்து செத்து போயிடுறமே, எத்தனை மாயை. பொருள் மயக்கம் புலன் மயக்கம், பொருள் மாயை புலன் மாயை, மாயைக்குள்ளேயே வாழ்றோம். எல்லாம் மாயை தான், எதுவும் நிலையானதல்ல. வாழ்வே மாயம், வாழ்வே மாயம். இந்த மனசுல இருக்கிற மாயை தான் காட்டுது, தப்பு தப்பா காட்டுது மாயக்கண்ணாடி. மனதில் இருக்கிற மாயையை அகற்றிடுவாய்ங்கிற காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர். வச்சாரு பாருங்க. கருத்து நானு இருக்குதுப்பா, ஈகோவோடு இருக்குது, ஆணவத்தோடு இருக்குது. நீ வா காந்தமலை குமரா, எங்க வரணும்? நீ கருத்துள் வந்து நில்லு, சரிங்களா? சிந்தனையில் வா, சரியா? என்னுடைய கவனத்திலே நீ வா. நீ தான் இருக்கணும். ஆனா நான்கிற ஆணவம் இருக்குது, அதுதான் துன்பத்திற்கு காரணம். கருத்துள் நீ வந்து விடு. உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அமையட்டும்னு சொல்றாருல்ல அருள்பேராற்று. கருத்துள் நீ வரணும், என் மனத்துள் வரணும். மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்துடுவீர். மனத்தில் அகத்தில் வந்துடுவீர். மனசுக்குள்ள வரணும், சரிங்களா? எல்லாம் ஞானத்தை தான், முழுக்க முழுக்க தியானத்தை தான் பேசுறார். கஞ்சமலை சித்தகுரு கண்ணொளியாய் வந்துடுவீர், சரிங்களா? கண்ணில் ஒளியா இருக்கிறது யாரு? இறைவன் தான். அறிவு கண்ணொளின்னு எடுத்துக்கலாம், ஊனக்கண்ணொளின்னு எடுத்துக்கலாம், எல்லாம் காந்தம் தான். கஞ்சமலை சித்தகுரு கண்ணொளியாய் வந்துடுவீர். குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர். கவலை ஒழித்தல் வந்துருச்சு பாருங்க, ஆச்சரியம் பாருங்க. இது அப்படியே நம்ம வேதாத்திரியத்து கூட எழுதணும், சரிங்களா? மகரிஷி கவலை ஒழித்தல்னு ஒரு பயிற்சியே கொடுத்துட்டார். குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர். ஏன் கவலை வந்ததுன்னா நீ செத்தம் அவனே, கவலை வந்தா நீ காலி. மகரிஷி சொல்லுவாங்கல்ல, நம்ம உடம்புல இருக்கிற காந்த ஆற்றல் இறைவன், காந்த ஆற்றல் தான் இறைவன். நம்ம உடம்புல இருக்கிற இறை ஆற்றலை வாரி வெளியே வீசுறது எதுன்னா காந்தம். கவலை, பொறாமை, கோபம், பேராசை, ஈகோ, பற்று. அப்போ அவர் என்ன சொல்றாரு? கவலையெல்லாம் போக்கிடப்பா. வள்ளிமலை வேல்முருகா வேல் கொண்டு வந்துடுவீர். வடபழனி ஆண்டவனே வல் வினைகள் போக்கிடுவீர். வல் வினைகள்னா சில வினைகள் அப்படியே வன்மையாக ஸ்ட்ராங்கா இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் போகாது. புத்தர் கான்செப்டில் தான் சொல்லுவோம். சில வினைகள் மேலோட்டமாக இருக்கும்,
சில வினைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சில வினைகள் பாறையில் பதித்த பதிவுகள் போல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கர்ம வினைகள் இதுதான் வல்வினைகள்னு சொல்கிறார். வடபழனி ஆண்டவனே, வல்வினைகள் நான் செய்ததில் ஏதாவது ஸ்ட்ராங்கான வினைகள் இருந்தால் கூட அது எனக்கு எப்படியாவது போக்கிடுப்பா. ஏழுமலை ஆண்டவனே, எத்திக்கும் காத்திடுவீர். அருள்காப்பு போட்டார் பாரு. சரியானுங்களா? எங்க காக்கணும்? எத்திக்கும். எத்திக்கும்னா 8 திக்கும், கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு இருக்கு இல்லையா? இந்த 2க்கும் நடுவில் கிழமேற்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு, இந்த 8 திக்கிலும் என்னை நீ காக்கணும்ப்பா. அருள்காப்புல மகிழ்ச்சி போடுறாரு பாருங்க. இரவும் பகலும் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் அதைத்தான் இவர் போடுறார். 8 திக்கிலையும் காத்திருப்பா. ஏழ்மையை அகற்றி கந்தா யமபயம் போக்கிடுவீர். ஏழ்மை பணத்துல மட்டும் இல்லை, அறிவிலே, அன்பிலே, பண்பிலே, பொறுமையிலே, நற்குணங்களிலே, மன அமைதியிலே, உடல் ஆரோக்கியத்திலே ஏழ்மையோடு இருக்கிறோம்ப்பா. அதனாலதான் மகிழ்ச்சி உடல் நலம், நீலாயுள், நிறைச்சல், முயற்புகள், மெஞ்ஞானம், ஓங்கி வாழ்வேன். அதெல்லாம் ஏழ்மையோடு இருக்கிற ஓங்கி வாழ்வேன்னு கேட்கிறாரு. ஏழ்மையை அகற்றி, பணத்துல மட்டும் இல்லை எல்லா செல்வத்திலையும் இருக்கிற ஏழ்மையை அகற்றி யமபயம் போக்கிடுவீர். நமக்கு என்ன பெரிய பயம் இருக்குது? செத்து போயிரு இல்லையா? அதான பெரும் பயம் நமக்கு. சரிங்களா? பயப்பட தேவையில்லை. உண்மையை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எனக்கு இறப்பில்லையே. வாழும் காலத்தை நல்லா வாழ்ந்தா சாகரப்ப பாய் பாய் அழகா சிரிச்சுட்டே சொல்லிட்டு போகலாம். ஞானிகள் அப்படித்தானே போகிறாங்க. நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிதானுங்களா? யமபயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய். வச்சார் பாருங்க வழி. அசையாத நெஞ்சத்தில் தியானம், மன அமைதின்னு சொல்றீங்கல்ல, மனம் அசைவற்றிருக்க சொல்றாரு வேதாத்திரி மகரிஷி. பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததம் மெனைவரவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி. சரிங்களா? அப்ப அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய். நீ நெஞ்சத்தை அசையாம வைக்கணுமே, அதையும் அவர்கிட்ட தான் கேட்கிறார். சரிங்களா? அப்ப அசையாத நெஞ்சம் வேணும் நமக்கு. அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. எங்க சொல்றாரு? சிந்தையை அடக்கியே சும்மா வெறுக்கின்ற சீரறிய செய்த குருவே. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினைகள் ஓய உழைப்பன். சிந்தை என்றால் என்ன? மனம். சிந்தையை, சிந்தனையை, எண்ணங்களை, மனதை, சிந்தையை அடக்கியே சும்மா வெறுக்கின்ற சீரறிய செய்த குருவே. குருதா தீட்சை கொடுத்து நமக்கு கொடுக்குறாரு. ஆக்கினி துரியம் துரியாதீதம். அந்த நிலைதனில், இந்த துரியம் தீட்சை வாங்குற நிலை இருக்குல்ல, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கு. அதைத்தான் இவர் கேட்கிறாரு. அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய். நுட்பமான இடங்க, சாதாரண இடமெல்லாம் இல்லை. போற போக்கில் பேசிட்டு போயிட்டாரு. அவ்வளோ விஷயம். அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய். அறுபடை வீடு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் விளக்கமே இருக்கு. அதுக்குள்ள போக வேண்டாம். தத்துவத்துக்குள்ள, அந்த பக்தி தத்துவத்துக்குள்ள போக வேண்டாம். பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு. என்ன சொல்றாரு? பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு. யாருக்கு? எல்லாத்துக்கும் சரண்டர். பணிவு எவ்வளோ பெரிய குணம். பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு சொல்லுவார் இல்லையா?
அப்போ பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு. இறைவன் நமக்கு என்ன செய்தி சொல்றானாமா? பணிந்து செல்வதே மிக பெரும் பேர். பணிந்தேன் கந்தா உன்பாதம் பணிந்து வைப்பேன். போதும், மணி 8 ஆகி போச்சு. சரிங்களா? பணிந்தேன் கந்தா உன்பாதம் பணிந்து. ஏன் குறைஞ்சா சொல்லுங்கன்னு சொன்ன 20 பேர் காணும் பாரு, 10 பேர் காணும். போது இந்த அளவுக்கு இருந்தா கேட்டா குறைஞ்சா சொல்லிடணுமா இல்லையா? இப்பதாங்க ஐயா 10 பேர் குறைஞ்சிட்டாங்க. 241 வரை இருந்துட்டே இருந்தாங்க ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல, 8 மணி ஆயிடுச்சுல்ல, போது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு முறை தான். சரி, பணிவீங்களா? பணியணும். காத்துக்கு நாணல் பணியுமாமா. சூறாவளியே அடித்தால் உடையாதாமா. ஆலமரம் போன்ற பெருமரங்கள் எல்லாம் பணியாதாமா, தூக்கி துவம்சம் பண்ணிட்டு போயிடும். பணிவதே பணி என்று பணிந்தனை நீ எனக்கு. பணிவு தான் வேணும். பணிவு சும்மா வராது. என்னோடது ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் உன்னோடது தான் இருந்தா இல்லையா? பணிவு தானாக வருமா? வராது, தானாக வரும். சரி, பணிவு வரட்டும் நம்ம எல்லோருக்கும். சரிங்களா? ஓகே, இதோட நிறைவு பண்ணுவோம். அடுத்த வாரத்திலிருந்து அடுத்த வாரம் இன்னும் டெப்த்தான விளக்கங்க இருக்குது. இதுக்கப்புறம் தான் இப்போ இன்னும் பாயிண்டே வரல என்ன கேட்டால். இன்னும் இருக்குது பாருங்க, அப்பா மிரட்டி விட்டுருப்பார். ரிலாக்ஸேஷன் எல்லாம் சும்மா அப்படி அப்படி அந்த ஒரு பாட்டே போதுங்கிற மாதிரி பண்ணி வச்சுருப்பார், அப்படி பேசியிருப்பார். சரி, பாடுவோம். அடுத்த வகுப்பில் நம்ம இதை பற்றி சிந்திப்போம். இது கொஞ்சம் ஆழமான இது கந்தகுரு கவசத்தை டெய்லியும் கேளுங்க. கேட்கணுன்னா எப்படின்னா, அதை போட்டு விட்டுட்டு நீங்கள் போய் சமையல் கட்டில் போய் சமையல் பாத்திரம் தேய்ச்சிட்டு கூடாது. அதை போட்டு விட்டுட்டு, சரிங்களா, முழுக்க 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 தியானமாக நீங்கள் கேட்கணும். நான் அப்படி தான் கேட்பேன். சிவபுராணம் இதெல்லாம் போட்டுட்டு ஏதோ சும்மா ஓடுறதுக்கு, அது எப்பாச்சும் ஓடுனா ஓடிட்டு, அது தப்பு இல்லை. பட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அதை போட்டு உணர்வுபூர்வமாக கேட்டு அந்த உணர்வை பெறுங்களேன். அவர் அந்த உணர்வு நிலையில் தான் எழுதியிருக்கார். சாமி எழுதினப்ப அவர் அந்த இறைவனோடு கலந்து தான் எழுதியிருப்பார். இல்லாட்டி இந்த வரியெல்லாம் எழுத முடியாது. இறைவனே அவருக்குள்ளேருந்து இறக்குன வரிகள் இதெல்லாம். இதுக்கு பின்னாடி மந்திர உபதேசமெல்லாம் கொடுப்பார் அதில். சரியா? கந்தரோட மந்திர உபதேசமெல்லாம் கொடுப்பார். சரி, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. சரிங்க? கந்தகுரு கவசம், முருகர் கோவில், பக்தி மார்க்கம், அதில் தொடர்பு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் வாழ்த்து நிறைவு செய்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்லும், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் நோக்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து கொள்ளும் பண்பு, பொறுமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் இவ்வளோ மக்கள் இருந்து இதை முழுமையாக கேட்டு பயன்பெற்றதுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றியை கூறிக்கொண்டு சில அறிவிப்புகள் மட்டும் நான் சொல்கிறோம்.